படம் மாசா இருக்கு ப்ரோ. தளபதி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வில்லனாவும் சரி ஹீரோ தான். எங்கள் தலை எப்பயுமே பயங்கரம் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. படத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்குது. வெங்கட் பிரபு பயங்கரமாக பண்ணிட்டார். நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. இஸ் ஆல்வேஸ் த கோட். ஸோ அவர் டிவிகே மாதிரி அவர் டிவிகே கட்சி ஆரம்பித்து ஓகேவா ஃப்ளாக் சொல்லி ஃபஸ்ட்டு வெற்றி, அதே மாதிரி அவர் எலெக்ஷன்லேயே அதுக்கு வெற்றி கிடைக்கின்றத எதிர்பார்க்குறோம். தளபதி ஆல்வேஸ் தான். இளைய தம்பி நல்ல ட்ரை, பட் அப் டு த மார்க் வரல, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, புது ட்ரைங்க, எல்லாமே ட்ரை பண்ணி தான் வருங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அவங்க இன்னும் பார்க்கல நினைக்கிறேன், பார்க்காத ரிவ்யூஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஈவன் நானுமே தலை ஃபேன் தான். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நல்ல வரும், கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் சொல்கிறேன்னே, பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுலாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா யூத்துக்கு மட்டும் அப்படின்னு நினச்சான். பட் ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. தளபதி அரிசி விருந்து கொடுத்துருக்காரு, அதாவது சினிமாவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபைட் சீன்ஸு, தளபதியோட ஆஸ் யூஷுவல் அந்த குறும்புத்தனம் எல்லாமே பக்காவாக காட்டியிருக்காங்க. சூப்பராக தளபதி ரசிகர் தாண்டி எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு படம். சூப்பரான படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். விறுவிறுப்பாலாம் சூப்பராக போகுது. எங்கேயுமே லேக்லாம் கிடையாது. நிறைய லேக் இருக்குது அப்படி இப்படின்றாங்க, எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது படம். அருமையாக இருக்குண்ணா. படம் கோட்டு படம், ஒரு கெடாவரத்து சாட்ட மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட்டம் அள்ளுது இங்கே தேட்டரில். அருமையாக இருக்குது படம். 3 பேர் அருமையானலாம் நடிச்சிருக்காங்க. இது தளபதியாக இருக்கட்டும், பிரசாந்தாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், பிரபுதேவாக இருக்கட்டும், எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. திருச்சின் ரோல் திருசாவங்களாம் வராங்க. அதெல்லாம் சும்மா டான்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்கறதுக்கு பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. இந்த இல்லை இன்ஸ்டா யூடியூப்பில் போட்டு கலாய்க்கிற மாதிரி நல்ல சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த ஏஐ போர்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. விஜயகாந்தோட ஆக்டிங் அருமையாக இருக்குது. எல்லாமே சூப்பர் தரமாக இருக்குது படம். நல்லா ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. நான் பார்க்கலாம். எல்லாருமே எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்குறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பார்க்குறாங்க. 3ஆம் நாள் ஹவுஸ்ஃபுல் ஷோ. அருமையாக இருக்குது படம். டிக்கெட்டே கிடைக்கல. அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே நான் நல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது படம். விஜயோட லாஸ்ட் படம் நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர் நான். ஆனால் படம் சிறப்பான தரமான சம்பவம். வெங்கட் பிரபு செம்மையாக ட்ரீட்டு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். தரமாக இருக்குது படம். பார்க்கலாம் வந்து. இல்லை எனக்கு 2 பேர் பிடிக்கும் தலைவர். எனக்கு தளபதியும் பிடிக்கும், இளைய தளபதி பிடிக்கும். 2 பேரும் பிடிக்கும். 2 பேரோட காமும் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் லோடு அருமையாக பண்ணியிருக்காப்புல இளைய தளபதி. சூப்பராக இருக்குது படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். வில்லனை தரமாக பண்ணியிருக்காருண்ணே. சூப்பராக இருக்குது. இது அழகிய தமிழில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு வில்லன்னு. இதில் வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். அருமையாக இருந்துச்சு படம். பார்க்கலாம். படம் வேற லெவல் பாதி கோட்டை. வெங்கட் பிரபு வந்து மேக்கிங்கில் பிரித்து எடுத்தார். ஈவன் பேக்ரவுண்ட் செம்ம, ஆக்டிங்கில் பிரித்து எடுத்தாங்க எல்லோரும். அப்படியே ஒரு 90s கிட்ஸு ரீயூனியன் மாதிரி இருந்தது. 90s எல்லாருமே பார்த்தது. விஜய் வந்து டபுள் ஆக்ஷனில் வந்தது வந்து அந்த நெகட்டிவ் ஷேட்லாம் செம்ம ரீச்சு. 2K கிட்ஸுக்கு செம்ம ரீச்சாக இருக்கும். 90 கிட்ஸுக்கு நம்ம பெரிய விஜய் 2 பேரும் எப்படி காம்பினேஷன், அதை தான் கான்செப்டே பண்ணியிருக்காரு. பக்காவாக எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து வச்சு சென்னை சிஎஸ்கே கூட பிளான் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது படம். வேறு லெவல். புரியல. ஆமாம், படம் பார்ப்போம். அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். பட் ஆனால் வந்து ஓவராலாக பார்த்தா படம் செம்ம கிளாஸாக போய்ட்டுருக்கு. சூப்பராக. அப்படிலாம் கிடையாது. நல்லா இல்லைன்றதுலாம் இல்லை. மேபி ரொம்ப வயசானவங்களாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கதையெல்லாம் வந்து அங்கங்கே ட்விஸ்ட் இருக்கிறதால இந்த புதுசாக வர கதைலாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. மற்றபடி பசங்களுக்கு, இப்போ இருக்கிற பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் படம். வேலையோட தான் இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக. நான் கூட போஸ்டர் பார்த்துட்டு 2 விஜய் நினச்சேன். கடைசியாக ட்விஸ்ட் வச்சு 3 விஜய். பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக கதை போயிடுச்சு. ஸ்டார்டிங் சீன் தான் ஃபேமிலி பற்றி சொல்லும்போது கவலையாக இருந்துச்சு. படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் தான் அந்த பைக் தான். அவங்க அப்பா பையனும் கடைசியில் மீட் பண்ணி பைக் ஓட்டுற சீன் தான் வேலை இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சாங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த 3rd சாங் தான் லேட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து நான் விஜயோட ஃபேனு. பட் வந்து படம் வந்து எந்த படம் இருந்தாலும் ஒரு 5 டைம்ஸ் தேட்டர்லேயே போய் பார்த்துருவேன் நான். ஆனால் இந்த படம் இல்லை, உண்மையாகவே இல்லை. வெங்கட் பிரபு நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்கு பாவம் இவ்வளோ டெக்னாலஜியாக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவரது வந்து சில பேர் கிண்டல் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் வேஸ்ட்டு. விஜயோடைய லாஸ்ட் படம் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. அது வேண்டாம். நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து திரும்பி நடிக்க வைக்கணும், நடிக்கணும். இது படம் வந்து பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் நல்லா தான் போட்டிருக்காரு. இளைய தளபதி நல்லா சூப்பராக வில்லனிசம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னாடி சொல்லுவாங்க வில்லனிசம்னால பிரியமுடன்லேயே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். அழகிய தமிழ் மகன் ஒன்று சொன்னாங்க. இது வந்து எப்படி டபுள் மடங்காக வந்து நல்லா அந்த வில்லனிசம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி விஜய் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து விஜய் படம்னாலே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். விஜய் படம்னாலே ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. விஜய்னாலே நம்ம யாருக்காக போய் பார்க்குறோம்? ஸ்க்ரீனில். இப்போ நான் 2வது வாட்டி படம் பார்க்குறேன். நல்லா இருந்தால் நான் பார்ப்பேண்ணா சொல்லுங்கள். விஜய்க்காக வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம்.
விஜய் இப்படி படம் வந்து நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு நல்லா எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த கேமியோ ரோல் சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விஜய்னாலே கமர்ஷியல் படம் கொடுக்குறவங்க அவங்க கிட்ட வந்து ஆக்டிங் இருக்குது விஜய் கிட்ட. என்னன்னா எப்படி சொல்கிறது, படம் வந்து நல்லா இருக்குண்ணா. நான் திரும்பி ஃபேமிலியோடு வந்து பார்ப்பேன். டிக்கெட் கிடைக்கல, நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து நானே சிங்கிளாக வந்ததுனால திரும்பி எனக்கு வந்து பார்க்குறேன். ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணே. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல, சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. அதனால வந்து படம் வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கே தெரியும், நீங்கள் போய் பாருங்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட்டு ரெண்டாவது விஜய் வில்லன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரியமுரனுக்கு அப்புறம் இப்போ வில்லன் தனம் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இது இப்போ குத்திட்டு வந்தேன், எல்லாம் படமே பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு, பார்க்கலாம். மாசா இருந்தது, சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஃபைட்டிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. டான்ஸ் செம்மையா இருக்கு, வெரி குட், படம் வெரி குட், நல்லா இருக்கு. திரிஷாவோட டான்ஸு படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, விறுவிறுப்பாக தான் போகுது ஃபுல்லாக. ரெண்டு பேருமே பெஸ்ட் தான் ப்ரோ, நீங்கள் படம் பாருங்கள், நல்லா இருக்கு. கேமியோ சூப்பர், சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு, திரிஷாதும் பயங்கரமாக இருக்குது. வில்லங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன கொடுத்தாங்களோ என்ன கொடுத்துருக்காங்களோ சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்லா கண்டிப்பாக எல்லாம் வாட்ச் பண்ணலாம். கேமியோ சூப்பராக, எல்லாம் கேமியும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் தலையெல்லாம் சொல்லும் போதெல்லாம் எடுத்துன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு, பக்காவாக பார்க்கலாம். சரிங்களா, ரெண்டு பேருமே மாஸ் காட்டியிருக்காங்க, ரெண்டு பேருமே செம மாஸ் காட்டியிருக்காங்க. அவங்களோட நடிப்பை ரெண்டு பேருமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. தளபதியோடைய இதுவும் இளைய தளபதி ரெண்டுமே பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, செமையாக பண்ணிருக்காருங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒட்டுமொத்தமாக விஜயோடைய நடிப்பு பக்காவாக இருக்குது, தளபதியோடைய நடிப்பு பக்காவாக இருக்குது.